ஓங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே நாளே மயிலே மரகத உயிலே தேனே தமிழே பிறத்தாத காவியமே வாழகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே உன்னை என்றும் தலையாலே வணங்குகின்றேன், தமிழாலே வாழ்த்துகின்றேன். முதலாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தல்ல பத்தல்ல 2025 புத்தாண்டுடைய முதல் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி காலங்கள் பல கடந்து சாதனைகள் பல செய்து சமூக சேவைகள் பல செய்து இன்னல்கள் இடர்கள் அத்தனையும் கடந்து தனக்கென்ற ஓர் அடையாளத்தை காப்பியம் பிறந்ததில் காப்பியம் வீணாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய புனித அந்தோனியார் இளைஞர் மன்றத்தினுடைய 31வது ஆண்டு விழாவும் புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சிட்டிகளே, சிவந்த ரோஜா முட்டிகளே, தவிட்டாத லெட்டிகளே, இந்த போதிலும் பேரோர்க்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் என வண்ணம் இங்கு விழுங்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களே, நெற்றிக்கண் தினப்பெரும் குற்றம் குற்றமையை நடுவர் தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய நடுவர்களே, போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி என்பது உனக்கு மட்டுமல்ல, அதை தட்டி பறிக்க எனக்கும் சம உரிமை இருக்கிறது என்று என்னோடு போட்டியில வந்திருக்கக்கூடிய நறுமை போட்டியாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி அந்த பாரதம் சண்ட பாரதம் என முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மக்கள் அனைவருக்கும் வேண்டிய தலைப்பு, இளைய சமூகத்திற்கு ஏற்ற தலைப்பு, அதுதான் என்ன தலைப்பு என்று சிந்திக்கின்ற போது அரசியலிலே இளைஞர்கள் என்ற நல்ல தலைப்பிலே என் சிந்தையிலே கேட்ட சில கருத்துக்களை மட்டும் காலத்தின் நடுமைகளுடைய உங்கள் முன்னால் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பானவர்களே, ஒரு காலத்திலே எல்லோருடைய வீடுகளிலும் மருத்துவர்கள் இருந்தார்கள், வழக்கறிஞர்கள் இருந்தார்கள், ஆசிரியர்கள் இருந்தார்கள், பேராசிரியர்கள் இருந்தார்கள், அரசு பணியிலே இருந்தவர்களை கூட நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் இப்போது எல்லோருடைய வீட்டுகளிலும் ஒரு இளைஞராவது அரசியலில் இருப்பார். காரணம் என்று நான் என்னுடைய மனதினுடைய ஆழத்தின் உள்பூன்று நான் சிந்திக்கின்ற போதுதான் ஓர் உண்மையினுடைய உள்ளத்தில் புரிந்தது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்திலே அதிகப்படியான இளைஞர்கள் வாழக்கூடிய ஒரே நாடு என்னுடைய இந்திய திருநாடு. இங்கே கொட்டும் மழை கொளுத்தும் வெயில் அத்தனையும் கடந்து எத்தனையோ இளைஞர்கள் நாட்டினுடைய எல்லையிலே நின்று கொண்டு ராணுவ வீரர்களாக பணியாற்றுகின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொந்த மகிழ்ச்சியையும் கடந்து இந்த நம்ம நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்தினுடைய முன்னால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. ஒன்று என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், எனக்கு கிடைக்காதது எவருக்கும் கிடைக்காத கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் ஓரினம் என்று சொன்னால், இரண்டாவது பார்க்கின்ற போது தனக்கு கிடைக்காதது இந்த உலகத்தில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், யான் பெற்ற இன்பம் பருகையும் வையகம், அதுதான் இப்போதைய இளைஞர்களுடைய கூக்குரலாக இருக்கின்றது. இன்று எல்லோருடைய இடங்களிலும் அமைப்புகள் இருக்கின்றது, மன்றங்கள் இருக்கின்றது, தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றது. இங்கே கூட நாம் பார்த்து கண்டு கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்டிற்காக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்காக என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும், இந்த சமூகத்தினுடைய தேவைக்காக என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும், இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் ஒரு தலைவனாக உருவாக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளத்தில் அவர்களுக்கான ஒரு வேள்வி இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் என்னமோ இன்று அவர்களை அரசியலிலே ஊட்டி இருக்கின்றது. இந்த நாடு ஜாதி மத இன பாகுபாடுகளை கடந்த ஒற்றுமை கொண்ட நாடு. இங்கு அனைவரும் சமம். மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மக்களாட்சி கொண்ட மகத்துவமான நாடு என்னுடைய பாரத நாடு. இங்கே யார் வேண்டுமென்றாலும் அரசியல் தலைவர்களாகலாம், யார் வேண்டுமென்றாலும் அரசியல் கட்சியை துவங்கலாம். ஆனால் எல்லோராலும் தான் எடுக்கக்கூடிய ஒரு சவாலில் வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த பொதுநல நோக்கத்தோடு தனக்காக வாழாமல் சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கால் பதிக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த அரசியல் களத்திலே வெற்றி பெற முடிகிறது. ஏன் என்று சொன்னால், அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று போர்க்களம். இங்கே ஒரு நாளில் எல்லாம் வெற்றி பெற முடியாது. ஓராண்டல்ல, 2 ஆண்டல்ல, 5 ஆண்டல்ல, 10 ஆண்டல்ல, 25, 30, 50 ஆண்டுகளை கடந்து கூட இன்று அரசியலே இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்திருப்போம்.
அவர்களுடைய சேவைகளை பார்த்து அவர்கள் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய குரல்களை கேட்டு மக்களுக்காக கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல திட்டங்களை பார்த்துதான் இன்று இளைய தலைமுறை அரசியலிலே கால் பதித்துக் கொண்டிருக்கின்றது. ஓர் அரசியலுடைய கட்சியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஓர் அரசியல் கட்சியிலே 50க்கும் மேற்பட்ட அணிகள் இருக்கின்றது. விவசாயமாக இருக்கலாம், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கலாம், மாணவர் அணியாக இருக்கலாம், அயலக அணியாக இருக்கலாம், மீனவர் அணியாக இருக்கலாம், இன்னும் தொண்டர் அணியாக இருக்கலாம், தோழமை அணிகளாக இருக்கலாம். ஆயிரம் அணிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை அணிகள் இருந்தாலும் அங்கே வயது முதிர்ந்த தலைவர்கள் எல்லாம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கூட களத்திலே இறங்கி கால் பதித்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த ஓர் அரசியல் கட்சியிலும் இன்று இளைஞர்கள் தேவைப்படுகின்றார்கள். அதனால் தான் என்னமோ அரசியலிலே இன்று இளைஞர்கள் கால் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியலிலே கால் பதித்த எத்தனையோ இளைஞர்கள் உடனடியாக அவர்கள் போட்டியிட்ட தேர்தலிலே வார்டு உறுப்பினர் முதல் அவர்கள் போட்டியிட்ட இடங்களிலே பஞ்சாயத்து தலைவராக அந்த பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெற்று அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலிலே சுயாட்சியாக போட்டியிட்டதை கூட என்னுடைய கண்களால் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது என்று சொன்னார். காரணம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மத்தியிலே பொதுநல தொண்டு என்பது, சேவை நோக்கம் என்பது கடலை போல உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கெல்லாம் என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும். இளைஞருடைய மத்தியிலே அவருடைய உள்ளத்தில் சென்று சிந்திக்கின்ற போது மீண்டும் 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 ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது ஓர் குரல். இந்த உலகத்திலே பிறப்பென்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பென்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தட்டு தந்தவர் யார் என்று கேட்டால் இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சேராமல் மக்களுக்காக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்தார். இளைய சமூகத்திற்காக உழைத்தார். ஆசிரியரானார், பேராசிரியரானார், லட்சியவாதியானார். அந்த லட்சியவாதி கொண்டு அவரை போன்ற ஒரு நல்ல தலைவராக வேண்டும் என்று கூட இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் காரணம், அவருடைய உள்ளத்திலே நல்ல ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற ஓர் எண்ணம் வேரூன்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை. தோழர்களே, இந்த குமரி மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான அமைப்புகளை பார்க்க முடிகின்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டு விழாக்களை பார்க்க முடிகின்றது. குடியரசு தினமாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம், ஓணமாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், மிலாடி நபியாக இருக்கலாம், ரம்ஜானாக இருக்கலாம், ஈஸ்டராக இருக்கலாம். ஜாதி மத இன பாகுபாடுகள் என்பது இங்கே இல்லை. இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாமனிதர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்தவர்கள் இல்லை. ஓர் ஆண்டு விழாவை நடத்துவதாக இருக்கலாம், இல்லை ஓர் நிகழ்வாக நடத்துவது இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஓர் வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே 100 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் 110 நபர்கள் உண்மையாகவே அந்த இயக்கத்திற்காக உழைக்கக்கூடிய உயிர் நாடியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர்களை எல்லாம் பார்க்கின்ற போதுதான் மக்களுடைய மத்தியிலே ஒரு தாகம் உருவாகும். இப்படிப்பட்ட இளைஞர்கள் எங்களுடைய இடத்திலே இருந்து கொண்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்காக குரல் கொடுக்கின்றார்களே, அப்போது எங்களில் ஒருவர் அரசியல் கால் பதித்தால் எங்களுக்கு நடந்த நன்மை இந்த உலக மக்களுக்கெல்லாம் கிடைத்திடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இயக்கம் தான் இளைஞர்களை அரசியல் கால் பதித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து இளைஞர் அணியை எடுத்து பாருங்கள். எந்த ஓர் அரசியல் களத்திலே இளைஞர் அணி சரியான முறையிலே, சிறப்பான முறையிலே, புரட்சிகரமான முறையிலே இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அணியால் நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் எழுந்தால் இந்த நாடு எழும், இளைஞர்கள் விழுந்தால் இந்த நாடு விழும். அதுதான் உண்மை. அதனால் தான் என்னமோ சொன்னார்கள், ஒளிவரைத்த கண்ணிலாய் நீ வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் நீ வா வா வா. அச்சம் என்பது உனக்கு வேண்டாம், வட்டம் என்பது உனக்கு வேண்டாம். மாநிலா இளைஞா, நீ நாட்டை ஆள வந்தவன், நாட்டினுடைய மணிமகுடம் உன்னுடைய தலையில் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ தலைவர்கள் அன்றும் வரலாற்றில் சொல்லிவிட்டு சென்றார்கள்.
அதனால்தான் என்னமோ இன்று கொட்டும் மலையில் இருந்து கொதிக்கக்கூடிய புயலில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு தண்ணீர் வேண்டுமா, இல்லை தாகத்திற்காக இருக்கக்கூடிய குழந்தைக்கு படிப்பு வேண்டுமா, இல்லை யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கல்வி சாலையிலே இடம் வேண்டுமா, கல்லூரியிலே படிக்கக்கூடிய குழந்தைக்கு உதவித்தொகை வேண்டுமா, நோயால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைக்கு அந்த நோயில் இருந்து மீண்டு வரக்கூடிய சிகிச்சை வேண்டுமா என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய சமூகத்தில் இளைஞர்களுடைய மத்தியிலே அரசியல் தாக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் இந்த சமூகத்திற்காக ஆற்ற வேண்டிய சேவைகளும் தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அவருடைய குரல் இந்த உலகத்தில், இந்த இந்திய திருநாட்டில் மிகச் சிறந்த ஒரு வரலாற்று மாற்றத்தை, மிகச் சிறந்த ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு அவருடைய குரல் இன்றும் தேவைப்படுகிறது. ஆகவே உங்களில் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை கண்டெடுங்கள். போட்டிகளில் மட்டுமல்ல, தேர்வுகளில் மட்டுமல்ல, தேர்தலிலும் அவர்கள் வென்றவர்கள் என்ற ஒரு வரலாற்றை நீங்கள் கொடுங்கள். உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய வாக்குரிமையால் இந்திய திருநாட்டினுடைய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி உங்களில் ஒருவரை இந்த திருநாட்டினுடைய தலைவராக உருமாற்றுங்கள் என்று கூறி, என் அன்புக்குரியவர்களே, இந்துவே எழுந்து வா, கிறிஸ்தவனே கிளம்பி வா, முஸ்லிமே முழங்கி வா என்று சொல்ல நான் வரவில்லை. மனிதனே எழுந்து வா, மானுடம் படைக்கவா. உன்னுடைய பாதங்கள் நடக்க துவங்கினால் உனக்கான பாதைகள் ஒருபோதும் மறுப்பதில்லை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று ஒளிபடைத்த கண்ணினாய் நீ வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கழிவடைத்த கண்ணினாய் நீ வா. அச்சம் என்பது உனக்கு தேவையில்லை, ஆள பிறந்தவன் நீ, தமிழா ஆட்சி பீடம் உன் கையில் என்று கூறி, ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தல்ல பத்தல்ல 25 வெள்ளி விழாவை கடந்து 30வது ஆண்டை கடந்து 31வது ஆண்டு விழாவை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். என் அன்புக்குரியவர்களே, கடந்த 15 ஆண்டுகளாக இதே மேடையில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இன்னும் பேசுவேன். இதே மேடையிலே 50வது பொன் விழாவை கடந்து 100ஆண்டு விழா காணக்கூடிய அதே வேளையிலும் எல்லாம் வல்ல இறைவன் எனது குரலை இந்த இடத்தில் ஒலிப்பதற்கு நல்ல ஆட்சி புரிய வேண்டும், நல்லருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி. ஜெயஹிந்த்.